அந்த அம்மா சொல்லுது 1000 ரூபா கொடுக்குறீங்க, 1000 ரூபா வச்சு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 300 ரூபா. 300 ரூபா சம்பாதிக்கிறியா? உனக்கு அப்ப 1000 ரூபா கிடையாது. எப்படி? அவன் யாரு? அவன் ஒரு பேச்சாளர், அதுல இருக்க திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி. அவனுக்கு என்ன இருக்கின்றது? மக்களுடைய வரிப்பணத்திலே 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திமுக அரசிற்கு இவன் என்ன தகுதி இருக்கின்றது மக்களை பார்த்து சொல்வதற்கு? அதே போலதான் அந்த பொன்முடியும். ஓசி பஸ், நம்மளை பார்த்து ஓசி பஸ். அவன் போறானே காரு, அந்த காருக்கு யார் பெட்ரோல் போடுறது? தமிழக அரசு. தமிழக அரசுக்கு எங்க இருந்து வருது ரூபா? நம்ம கட்டுற வரி பணம். இப்ப யாரு ஓசி? நம்ம ஓசியா அவன் ஓசியா? அவன் தான் ஓசி. ஓசி அமைச்சர், ஓசி கார் அமைச்சர், ஓசி வீடு அமைச்சர், ஓசி சோறு அமைச்சர், ஆக மொத்தத்துல ஓசி அமைச்சர். இவெல்லாம் நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் நமக்கு தேவையா? இவனை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பதவி நீக்கம் செய்யணும். அதுவரை நம்ம போராடணும். போராடுவோமா? பெண்களாகிய நாம் எல்லோரும்